கார்த்தி சாருக்கு நம்ம இது பண்ணும்போது நாங்கள் எப்படி ரிஜெக்டே பண்ணுவோம் அப்படின்னா, இது மீட்ரு எவ்வளோ அப்படின்னு கேட்போம். 200 ரூபா 250 ரூபா ரிஜெக்ட், 100 ரூபால போய் பாரு அப்படிம்போம். ஏன்னா அங்கே தான் அந்த அந்த டோனே வரும். நம்ம சொல்கிற அந்த டிசைன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப ஊருக்கார டிசைன் அது. அப்படி தான் அதை நாங்கள் அதை சூஸ் பண்ணோம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, முதல்ல நானும் காஸ்டியூம் டிசைனர் ஏன்னா பேச ஆரம்பித்தோம்னா முதல்ல கேரக்டர்ஸை விடிய விடிய பேசுவோம். இவங்க யார், இவங்களோட இது என்ன, அவங்களோட அந்த நிறைய லேயர்ஸ், அந்த டைமென்ஷன்ஸ் முதல்ல பேசுவோம். பேசி என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷனுக்குள்ளே அது அதுக்கு அப்புறமா போகும். அது மாதிரி தான் நம்ம இவருக்கு வந்தது. இப்போ விஜய் சேதுபதி பண்ணும்போது அந்த கார்ட்ராய் பேண்ட்ஸ்குள்ளே வந்தது அப்படி தான் போனோம். ஏன்னா அவர் அயன் பண்ணி போடுற ஆள், அவர் நிறைய அழுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால தான் அவருக்கு கார்ட்ராய் தான் அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கார்ட்ராய்க்கில் வைல்ட் லைஃப்ல இருக்கிற ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்படியே வர்றவர். ஸோ அதனால அதிலே இருக்கட்டும், அந்த கேமோலே இருக்கட்டும். ஏன்னா அவரும் அதே மாதிரி தான், ஹீ கைண்ட் ஆஃப் பிளெண்ட்ஸ் இன் அந்த நேச்சரோட இருக்கிற ஒரு ஆள். அவருக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவருக்கும் கிட்டத்தட்ட அதே இதுதான். இன்ஃபேக்ட் அவருக்கு கார்கோ பேண்ட்ஸே கொடுத்துடலாமான்னு கூட நினைச்சோம். சரி வேண்டாம், கல்யாணங்கிறதுனால ஒரு காக்கி பேண்ட்ஸில் அப்படி இருக்கலாம் அப்படின்னு பின்னாடி போகும்போது மாறிடுச்சு. அவருக்கு அந்த கிரீன் வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, ஆப்வியஸ்லி அங்கே நம்மாழ்வார்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சம்மன் ஹூஸ் சோ க்ளோஸ் டு நேச்சர். அவருக்கு அந்த கிரீன் இருக்கலாம், அந்த அதுக்கு சாப் கிரீன் சொல்லுவாங்கன்னு மறந்துடுச்சு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த கிரீனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 2 வேரியேஷன் இருந்துச்சு, ஒரு எல்லோ அண்ட் கிரீன் இருந்துச்சு. எல்லோவை வேற ஒரு சீனுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம், அந்த ஜல்லிக்கட்டு பேண்ட் சீனுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம். இதுக்கு அந்த கிரீனை நாங்கள் யூஸ் பண்ணோம். கார்த்தி முதல்ல போடுற எல்லோ ஷர்ட்டோட பேட்டர்னுக்கும் அவர் கடைசியில கிரீன் ஷர்ட்ல போடுற பேட்டர்னும் ஐ திங்க் தே ஆர் தி சேம் பேட்டர்ன். சேம் பேட்டர்ன் லைக் ஆல்மோஸ்ட் அதே பேட்டர்ன்ல இன்னொரு கலர் சூஸ் பண்ணோம். யா ஸோ தட் வாஸ் ஜஸ்ட் பிகாஸ் அவர் அந்த மாதிரி அவ்வளோ யோசிக்காம அந்த இது எடுக்கிறாரு. அதாவது அந்த கட்டம் போட்ட சட்டை எடுங்கன்னு சொல்லுவாங்க. இங்க போனால இந்த கோடு போட்ட சட்டை கட்டம் போட்ட சட்டைன்னு தான் சொல்லுவாங்க. ஊர்ல போய் எடுக்கிறது. அதுல என்னன்னா அந்த பண்டிலா வச்சிருப்பாங்கல்ல கடைகள்ல, அதுல என்னன்னா இந்த எண்டு தான் இருக்கிறதுலே சீப்பஸ்டா இருக்கும். அதுல போனீங்கன்னா அந்த கலர் ஸ்கீம்லாம் உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை எப்படி யோசிக்கிறாங்க பண்றாங்கன்னு தெரியாது, வியர்டா இருக்கும். நான் அடிக்கிற கலரே சொல்லலை, ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் சொல்ல, அது ஒரு பேட்டர்ன், அது ஊருக்கார பேட்டர்ன். அதுதான் அவர் போடணும். ஏன்னா அவர் அதை விட்டு தாண்டி வராத ஒரு மனுஷன். ரைட், அவர் அதில் தான் இருக்கணும். ரைட். ஸ்ரீதிவ்யா கேரக்டர் ஃபார் சம் ரீசன் ஐ ஜஸ்ட் லவ்ட் ஹர். அண்ட் திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் சில படங்கள்ல சில பேருக்கு 1-2 சீன் தான் இருக்கும். டைரக்டர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இல்லை நான் அவ்வளோ காமிச்சாதான் நீங்க அவங்களுக்காக ஏங்குவீங்க, இல்லைன்னா நான் ரொம்ப காமிச்சிட்டீங்கன்னா அது அவங்களோட அந்த இம்பாக்ட் போயிடும் அப்படின்ட்டு. First I'm going to ask you, is that the reason you had very little of her? அவ்வளவுதான் சார், அந்த ரோலோட இது அவ்வளவுதான். நீங்க அதை தாண்டிட்டீங்கன்னா நீங்க அது லைக் யூ ஆர் ஓவர் யூசிங் தட் கேரக்டர். ஓகே, அந்த கேரக்டரோட இது என்னன்னா, இவருக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லணும். அண்ட் என்னன்னா அவங்க கொஞ்சம் விவரமானவங்க, கொஞ்சம் படிச்சவங்க, ஒரு டீச்சர். அவங்களோட இதுல இருந்து வரும்போது இட் இஸ் மோர் கன்வின்சிங் ஃபார் அருள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், ஆமா இவன் உண்மையாவே என் மேல ரொம்ப, ஏன்னா அவங்களும் சொல்றாங்கிறது ஒண்ணு இருக்கணும். இன்னொன்று அந்த கில்ட்டை ட்ரிகர் பண்ணணும். அவங்க ஏன்னா இவருக்காவது சைக்கிள் வந்திருக்கு, இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு. ஆனால் அவங்க அவ்வளோ அன்பை சொல்கிறாங்கல்ல, பசிக்குதுன்னா சொல்லுங்க, குழந்தைங்க என்ன பேர் வச்சிருக்கான்னு சொன்னாரா அவரு. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அந்த கில்ட் அதுதான் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் கொண்டு போகும். யாரோ ஒரு பொண்ணு, இவனாவது எனக்கு சொந்தக்காரன், அது அவனை கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு, அது என் மேலே இவ்வளோ அன்பா இருக்குங்கிறப்ப அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டை விட்டு ஓடுறதான் ஒரே வழி. ஸோ அந்த இடத்த புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த மாதிரி. இன்னொன்று ஸ்ரீதிவ்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதுக்கு ஃபேன்ஸ், அவங்களையே பிடிக்குன்னா எங்கே போனாங்க, அவங்க ஏன் காணும், அப்படி இப்படி நிறைய இதில் என்கிட்டே கேட்டாங்க. இல்லையே அவங்க படிக்க போயிட்டாங்கன்னு சொன்னோம், இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். அதெல்லாம் கிடையாது, அவங்க நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஏன் ஃபேன்ஸ், ஏன் அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இன்னசென்ஸ் அவங்கள்ட்ட, அது ஒரு அன்டெனேபிள் இன்னசென்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. ரியல் லைஃப் கேரக்டரே அவங்க அப்படி தான். எனக்கு அது அங்கே வரணும்னு தோணுச்சு. அண்ட் அது அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே போயிட்டோம்னா ஓகே.